எத்தனை மன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த மன கஷ்டங்களை தூக்கி ஓர வைத்துட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆயிடணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அருமையான ரிஷபராசி நண்பர்களே, சகோதரர்களே, என் உறவுகளே, கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்தருளப் போறால் இந்த காலகட்டம். இந்த 2025 முடிவு, 2026 துவக்கம். இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது, ஒரு புரட்சி நடக்க போகுது ரிஷபராசிக்கு. என்ன புரட்சினா, எதிர்பாராத நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது. எதிர்பாராத லாபங்கள், திசை திருப்பங்கள், ஒரு வித்தியாசத்தை உணரக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் வியாபார ரீதியாக சிரமமாக இருந்தவர்கள் ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நிரந்தரமாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்க முடியல சுவாமி, அது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்னுடைய தொழிலாக இருக்கட்டும், என்னால் நிரந்தரமாக ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். ஒரு வியப்பான, ஒரு நல்ல முன்னேற்றமான நல்ல செய்திகள் நம்ம காதுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான தருணம் இந்த 2025 முடிவு, 2026 ஆரம்பம். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ண வேண்டாம் ரிஷபராசிக்காரர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணால், கொஞ்சம் சூட்சமத்தை உணர்ந்துக்கொண்டா இந்த காலம் நமக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை கொடுக்க போகுது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. முதல்ல நம்பிக்கையை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நம்மளால் முடியலன்னா யாரால் முடிய போகுது? நமக்கு நாமளே உதவி பண்ணலாம், நமக்கு யார் உதவி பண்ண போகிறா? நாமளே டிஸ்கரேஜ் ஆகிட்டோம்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கு யார் இருக்க போகிறா? நம்ம தான் என்கரேஜ் நம்மளை பண்ணிக்கணும். நம்மளை டிப்ரெஷன் ஆகக்கூடாது. இந்த நேரத்தில் சுமை அது மனசுக்கு வரக்கூடாது. அது கடன் சுமையாக இருக்கலாம், உறவு சுமையாக இருக்கலாம், எந்த சுமையையும் நம்மளால் தாங்க முடியும். ஆனால் அது மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை தாங்குகிற சக்தி, பலம் குறைஞ்சிடும். ஸோ இந்த நேரத்தில் மனபலத்தை அதிகரிக்கிறதுக்கு ஹனுமான், ஆஞ்சநேயர், ஹனுமானை பிரார்த்தனை செய்யுங்க ரிஷபராசி அன்பர்கள். மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது ரிஷபத்துக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மன தைரியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம். ஜாதக ரீதியாக, கிரக ரீதியாக இப்போதைக்கு ரிஷபத்திற்கு ஒரு பக்குவம் ஏற்படக்கூடிய காலம். இதை நீங்கள் உணரப் போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு 16 நாள்லேயே நீங்கள் அந்த பக்குவம் ஏற்பட்டிருக்குங்கிறத உங்களால் உணர முடியும். அது மாதிரி சில அரிய சந்தர்ப்பங்கள், ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் இப்போ ஏற்பட போகுது. இன்னும் சொல்லப்போனால், சில பாதைகளை நான் விட்டுட்டேன் சாமி, சில டேர்னிங்கை விட்டுட்டேன், சில எனக்கு லெஃப்டில் போகணும் ஆனால் விட்டுட்டு நேராக வந்துட்டேன், ரூட்டை மாறிடுச்சு அப்படி நினச்சவர்களுக்கு கடவுள், அந்த ஆண்டவன் புதிய பாதையை உருவாக்குகிறான். இதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, சுக்கிர பகவான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை இப்போ நிறைவேற்றி பண்ணுவதற்கு ஒரு அற்புதமான தருணத்தை கொடுக்குறார். அதுவும் எப்படின்னா, சனி பகவானுடைய என்ட்ரி, சுக்கிர பகவானுடைய பவர், இது எல்லாம் சேர்ந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு நல்ல மனநிலையையும் ஏற்படுத்தி ஒரு புதிய வாய்ப்பை, சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணியிருந்தேன் சார், இது மாதிரி எண்ணத்தில் வெயிட்டிங்கில் இருந்தீங்களோ, எதை மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய அற்புதமான காலம் ரிஷபராசிக்கு இந்த காலம். சரியாக இந்த பதிவு பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து 2025 முடிவு, 2026 ஆரம்பம். ஒரு நல்ல பலனை பார்க்க போகிறீங்க. மன திடத்தை அதிகரிச்சுக்குங்க. இந்த நேரத்தில் ஏதாவது மனசில் போட்டு ஒரு தவமாக யோசனை பண்ண ஆரம்பிங்க. எனக்கு எப்படியாவது இது நடந்தே தீரணுங்க. நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், கட்டணும். இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இடம் வாங்கணும். என் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு நினைக்கிறேன், நடக்கணும். என் பிள்ளைங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கணும்னு நினைக்கிறேன், கிடைக்கணும். இது மாதிரி என்ன செய்தியாக இருந்தாலும், வர்த்தக ரீதியாக, வியாபார ரீதியாக, வளர்ச்சி ரீதியாக, சினிமா சம்பந்தமான விஷயம், அரசியல் சம்பந்தமான விஷயம், பல துறைகள், எந்த துறையில் இருந்தாலும்
அந்த துறையில் மின்னுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரம் கொடுக்க போகிறது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் என்ன பண்ணும், மின்னுவதற்காக ஜொலிப்பதற்கான நேரம் இந்த 2025 முடிவு. இந்த வாக்கு பொய்யாகாது, உண்மையாகும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வாக்கை அனுபவிக்க முடியும். ஒரு வார்த்தை சொல்கிறோம், அந்த வார்த்தை பலிக்கணும்னா நம்ம 2 விஷயத்தில் ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயம் என்னென்னா, முயற்சியை தொடர்ந்து செய்யும். ரிஷபராசிக்காரர்கள் இப்போ யாரையாவது சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, எதையாவது கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, அவசியம் விடாமல் கற்றுக்குங்க. அவசியம் தொடர்ந்து ஒருத்தவங்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க சான்ஸ் கொடுக்கவே இல்லை, அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லைனாலும் தொடருங்க. எப்படியாவது கெஞ்சுங்க. அது கல்வி சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், வளர்ச்சி சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், அதனால் அவங்க மனசு இறங்கி உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ, எதுக்கு இவங்களெல்லாம் கெஞ்சிக்கிட்டோம், எதுக்கு இதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு துஷ்டமாக வேண்டான்னு எதையும் விட்டு விலகி வராதிங்க ரிஷபராசிக்காரர்கள். உங்களோட பிடிவாத குணத்தினால, உங்களுடைய அணுகுமுறையினால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. குடும்ப உறவுகள் மூலமாக மேன்மை அடைய போகிறீங்க. உங்களுடைய சிக்கனம் இந்த நேரத்தில் தெரிய வரப்போகுது. ஏதாவது எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் சார், எனக்கு எதுவும் பண்ணிக்கல சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அந்த சிக்கனம் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. ஸோ சிக்கனத்தின் மூலமாக சின்னதாக ஒரு சந்தோஷத்தை ஆண்டவன் கொடுக்க போகிறான். பெரும் வளர்ச்சியை அது ஏற்படுத்த போது. இந்த 2025 லாஸ்ட்டை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இது உங்களுக்கு பெரிய பிரில்லியண்ட்டாக உங்கள் மூளைக்கு ஒரு சலவையை கொடுத்து, நம்மளால் இது முடியுமா, நமக்கு இந்த விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, மிராக்கலாக நடக்குதப்பா அப்படின்னு நீங்கள் எந்த வயசில் உள்ளவராக இருந்தாலும் அந்த வயசில் உள்ளவங்களுக்கு இது நடக்க போகுது. நீங்கள் டீனேஜாக இருக்கட்டும், நீங்கள் அதாவது 40 வயசை தாண்டினவராக இருக்கட்டும், நீங்கள் 70 வயசை தாண்டினவராக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு ரோல் மாடலாக சில பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரோல் மாடல் பின்னாடி நீங்கள் போய் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. அதுக்கு ஹனுமான் உதவி பண்ணுறார், மகாலட்சுமி தாயார் உதவி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மகாலட்சுமியும் ஹனுமானையும் நினச்சி ஒரு 8 நிமிஷம் ஒரு சின்னதாக ஒரு மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணுங்கள். இதை தினசரி செய்யலாம். காலையில் உங்கள் வீட்டில் ஒரு பூஜையை முடிங்க. ஹனுமானுடைய படம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதுவும் மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமான் வேணாம், நாமக்கல் ஆஞ்சநேயர் அது மாதிரி படம் வச்சுருங்க. பக்த ஹனுமானை வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் பக்த ஹனுமானை வச்சுண்டு அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு பிரார்த்தனை. அதுமாரி மகாலட்சுமியோடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா சின்னதாக அந்த மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு கார்த்தால ஒரு மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 16 தடவை சொல்லிவிட்டு, ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு 16 தடவை தினசரி சொல்லிவிட்டு, ஒரு 8 நிமிஷம் ஒரு தர்மபுல் பாயில் உட்காந்து, ஹனுமானே மகாலட்சுமியே எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இந்த 2025 கடைசி 2026 எனக்கு இது நடந்தே தீரணுமப்பா அப்படின்னு சரணாகதின்னு சொல்லுவான். சுவாமியே சரணாகதி அடைஞ்சிங்கன்னா நம்பி சொல்கிறேன், நடத்தி பாருங்கோ, நிதர்சனமாக உங்கள் கண் முன்னாடி அந்த விஷயம் நடக்கும். ஆனால் சும்மா பேருக்களை யோசிக்க வேண்டாம், இதை தினசரி செய்யுங்கோ. அதில் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, ஒன்றும் தவறே கிடையாது. எத்தனை நாள் வேணாலும், ஒரு நாள் விட்டுட்டேன்ப்பா பரவாயில்ல. நம்ம செய்ய வேண்டியது தினசரி கார்த்தால பூஜை எல்லாம் ஒரு 8 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். அவசர உலகத்தில் இருக்கிறோம், ஒரு நாள் விட்டுட்டா பரவாயில்ல, இன்னொரு நாள் தொடருங்க. ஆனால் இது அவசியம் செய்யும் பொழுது மனப்பிரச்சனை குறையும், பணப்பிரச்சனை குறையும், மங்கள காரியம் நடக்கும், மனோதைரியத்தை ஹனுமான் ஏற்படுத்தி கொடுப்பார், அஷ்டலட்சுமி கடாட்சத்தை மகாலட்சுமி கொடுப்பார், பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் 16 வயசாக இருக்கலாம், 22 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், எந்த வயசில் உள்ளவர்களுக்கும் மனசில் என்ன சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தம் விலகி உங்கள் வாழ்க்கையில் மங்கள விஷயங்கள் நடக்கப் போகுது. இதை மட்டும் சரியாக பயன்படுத்திங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியும் ஹனுமானும் இந்த 2025 இறுதியில் 2026 துவக்கத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே புதிய பாதையை உருவாக்கப் போகிறார்கள். உங்களுக்கு தவறவிட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கப் போகுது. நிதர்சனமான உண்மை, நம்பி பாருங்க, செஞ்சு பாருங்க. அடுத்த பதிவு 2026 எப்படி இருக்குங்கிற பதிவோடு உங்களை நான் அடுத்த வாரத்தில் இன்னும் 14 நாட்களில் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி,
பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.